Hello friends, வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான வெள்ளை வெளேர்னு இருக்கிற முறுக்கு ரெசிபி பத்தி தான் பார்க்க போறோங்க. இட்லிக்காக அரிசி உளுந்து ஊற வைக்கும் பொழுது இட்லி அரிசியை தனியா கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ நிமிஷத்துல இந்த முறுமுறுப்பான சூப்பரான யம்மியான முறுக்கு ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு நான் இந்த முறுக்குக்காக 1.5 கப் அளவுக்கு இட்லி அரிசியை நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். இப்போ இதை ஒரு கிரைண்டர்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். திக்கா இருக்கணுங்க. பாருங்க, மாவு இந்த மாதிரி திக்கா இருக்கணும். இப்போ இந்த மாவிற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு சேர்க்கிறேன். நான் இதோட இது கடையில வாங்கின உளுத்த மாவு. நீங்க வீட்டுல பண்றதானா உளுந்த வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில பொடிச்சுக்கலாம். அந்த மாவை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு அன்சால்டட் பட்டர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அடிக்கடி நீங்க முறுக்கு பண்றதானா உளுந்த வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வீட்டிலேயே வறுத்து மெஷின்ல கொடுத்து கூட நீங்க பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்க. இவ்வளோ சாஃப்டா சூப்பரா மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ முறுக்கு அச்சுல போட்டுக்கலாம். பாருங்க, இந்த நம்ம ரவுண்ட் ஓட்டை 3 ஓட்டை இருக்கிற அச்சு தான், தட்டு தான் எடுத்திருக்கிறேன். இப்போ மாவை வந்து அச்சுல ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஃபில் பண்ற டைம்ல கடாயில எண்ணெய் வச்சாச்சு, சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடா இருக்கான்னு பார்க்க ஒரு சின்ன பீஸ் போடுறேன். பாருங்க, நல்லா சூடா இருக்குது. மாவை வந்து நான் இங்கேயே பிழிஞ்சிட போறேன். இது வந்து கரெக்டா இந்த ஷேப் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதனால நம்ம இங்கே பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இடையில திருப்பி விட்டுக்கோங்க. இல்ல நம்ம ஜல்லடை கரண்டியில கூட பிழிஞ்சு அந்த கரண்டி அப்படியே எண்ணெயில வச்சோம்னா முறுக்கு தானா எண்ணெயில வந்துருங்க, பிரிஞ்சு வந்துடும். இப்ப பாருங்க, நம்ம சூப்பரான வெள்ளை வெளேர்னு இருக்கிற இட்லி அரிசி முறுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே மொறுமொறு முறுக்கு ஒரு ரெசிபி போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேங்க. நீங்க போய் பாருங்க. நீங்களும் இதே மாதிரி முறுக்கு செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.